ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட சரிங்களா, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 7. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பார்ட் 6 வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள் சரிங்களா. பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. குடிநீர் வடிகால் வாரியம் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பார்ட் 7 பார்ப்போம். 2018 கொஷின் பேப்பர் பார்ட் 7 சரிங்களா. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 62வது கொஸ்டின். த இந்தியன் ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் சிஸ்டம் ஃபார் கிரைண்டிங் வீல் இஸ் ரீட் as WA46 K5 V17. த ஆல்ஃபாபெட் K denotes அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மார்க்கிங்கில் கிரைண்டிங் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் தான் அந்த WA46 K5 V17 அப்படின்றது. அதில் K வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. K வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா கிரேடு வந்து டினோட் பண்ணுது சரிங்களா. இந்த WA அதுக்கப்புறம் 46, நெக்ஸ்ட்டு K5 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V17 சரிங்களா. V17 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் K மட்டும் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க, டினோட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. K வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் வீல் அப்ரசிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரைண்டிங் வீலோட கிரேடை வந்து டிஃபைன் பண்ணுது சரிங்களா. கிரைண்டிங் வீலோட கிரேடு வந்து டிஃபைன் பண்ணுது. அதே போல் இந்த கோட் வேர்ட்ஸ் இருக்குல்ல, மற்றதையும் தெரிஞ்சுக்கங்க. இதில் WA அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த WA அப்படின்னா எதை வந்து டினோட் பண்ணுது, ரெஃபர் பண்ணுது பார்த்தீங்கன்னா அப்ரேசிவ் டைப் சரிங்களா. அப்ரேசிவ் டைப் வந்து மென்ஷன் பண்ணுது அந்த WAன்றதை. ஓகேங்களா, இதில் K வந்து தான் அதோட ஆன்சரு. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கிரேடு. அதே போல் மற்றதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த லெட்டர்ஸில் அந்த WAன்றது அப்ரேசிவ் டைப். ஓகேங்களா, அதே போல் இந்த 46 இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரா, 46 வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் சைஸ், அதாவது அப்ரேசிவ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, கிரெயின் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெயின் GRAIN கிரெயின் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸை வந்து குறிக்கும் அந்த 46 இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரு. அதுக்கப்புறம் அந்த K வந்து நம்ம சொல்லியாச்சு, அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. K வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடை குறிக்கும். ஓகேங்களா, வந்து இந்த கிரேடை குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குன்னா ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இந்த 5V இருக்குது பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், அதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த 5 மட்டும். அதுக்கப்புறம் இந்த V இருக்கு பாருங்க, V வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு, டைப் ஆஃப் பாண்டு சரிங்களா. V வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பாண்டு, அதை குறிக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் 17 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 17 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஓன் மார்க்கு சரிங்களா. அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த கடைசியாக 17 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் ஓன் மார்க் சரிங்களா. மேனுஃபேக்சரர்ஸ் ஓன் மார்க், ஓன் சொந்தம், OWN சரிங்களா. ஓன் மார்க் MARK. மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு மார்க் பண்ணுவாங்க, அதுதான் அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது 17 2 டிஜிட்டு சரிங்களா. அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் அப்போ வந்து, புரிஞ்சுங்களா. மறுபடியும் சொல்கிறேன், WAன்றது என்னன்னா அப்ரேசிவ் டைப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன லெட்டர் இருக்குது, 46ன்னு இருக்குல்ல, 46 அப்படின்னா கிரெயின் சைஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா கொஷினில் கிரெயின் சைஸ்னு, அதுதான் கிரெயின் சைஸ் இந்த 46ன்றது. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் கேட்டிருக்காங்கல்ல, அதுதான் கிரேட் ஆஃப் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கேன்றது கிரேடு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, 5V அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா, அந்த 5ன்றது பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரக்சர், இங்கே ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த 5 எதை குறியுதுன்னா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதே போல் இந்த வி, இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த 5க்கு அப்புறம் இந்த வி வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குன்னா பாண்ட் டைப். கொஷின்லேயே இருக்குது இந்த பாண்ட் டைப். சரிங்களா? இந்த 5ன்றது ஸ்ட்ரக்சரு அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவோம், வேறு எதுவும் சொல்ல மாட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த வின்றது இந்த பாண்ட் டைப். சரிங்களா? வின்றது இந்த பாண்ட் டைப்பு. கடைசியாக என்ன சொன்னோம், அந்த 17 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான், ஆப்ஷனல் மார்க்கிங். அதாவது மேனுஃபேக்சரிங்கோட ஓன் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷனல் மார்க்கிங் சிஸ்டம். லாஸ்ட் 2 டிஜிட் ஆப்ஷனல் மார்க்கிங் சிஸ்டம், மேனுஃபேக்சரர்ஸ் ஓன் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா WA46K5V17ஓட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன். சரிங்களா? தெரிஞ்சுங்க. சப்போஸ் கொஸ்டின் வந்து மாற்றி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 63. In NC part programming, F code indicates. சரிங்களா? NC part program நியூமெரிக்கல் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூமெரிக்கல் கோட் பார்ட் ப்ரோக்ராமிங்கில் F வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. எதை இண்டிகேட் பண்ணணும்னா the rate at which the spindle moves along a programming axis. சரிங்களா? இந்த ஸ்பிண்டில் மூவ் ஆகுது இல்லை பார்த்தீங்களா, இந்த ஸ்பிண்டில் மூவ் அந்த ஆக்சிஸ், அந்த ப்ரோக்ராமிங் ஆக்சிஸ் தான் இந்த எஃப் கோடு வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? the rate at which the spindle moves along a programming axis. நியூமெரிக்கல் கோட் பார்ட் ப்ரோக்ராமிங்கில் எஃப் கோடு வந்து ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமிங் ஆக்சிஸில் அந்த ரேட்டை தான் டிஃபைன் பண்ணுது அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 64 கொஸ்டின். அல்ட்ராசானிக் மெஷினிங் USM அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அல்ட்ராசானிக் மெஷினிங் USM ப்ராசஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மெஷினிங். அதாவது இந்த அல்ட்ராசானிக் மெஷினிங் ப்ராசஸ் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்டு பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் இதை வந்து மெஷினிங் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. USM ப்ராசஸ், அல்ட்ராசானிக் மெஷினிங் ப்ராசஸ், ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல்ஸை மெஷினிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 65 கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ப்ராப்ளம் கொஸ்டின். என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் ரெக்வயர்ட் டு பஞ்ச் எ ஹோல் ஆஃப் டயாமீட்டர் 10 mm. அதாவது ஒரு ஹோலை வந்து பஞ்ச் பண்ணணும். எவ்வளோ சைஸ்னால் 10 mm டயாமீட்டரில். இன் எ ஷீட் ஆஃப் திக்னஸ், ஒரு ஷீட்டில் அந்த ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 அது கொடுத்துருக்காங்க. அதாவது 3 mm தான். சரிங்களா? த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க் மெட்டீரியல் இஸ், அந்த ஷீட்டோட ஷியர் ஸ்ட்ரென்த்து எவ்வளோனா 420 மெகாபாஸ்கல். சரிங்களா? 420 மெகாபாஸ்கல் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஹோல் பண்ணுறதுக்கான பஞ்ச் ஃபோர்ஸு, சரிங்களா, அந்த ஷீட்டில் ஹோல் பண்ணுறதுக்கான பஞ்ச் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின். சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? பஞ்சிங் ஃபோர்ஸு இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். பஞ்சிங் ஃபோர்ஸு ஈக்குவல் டு FP. அதாவது நான் ஒரு நோட்டேஷன் போடுறேன், புக்கில் வந்து ஒரு புக்லேயும் ஒரு மாதிரி நோட்டேஷன் இருக்கும். சரிங்களா? பஞ்சிங் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு பை இன்ட்டு டயாமீட்டரு இன்ட்டு திக்னஸ்ஸு இன்ட்டு சியர் ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? இதுதான் வந்து பஞ்சிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பைனா நம்மளுக்கு தெரியும் வேல்யூ வந்து, பை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டயாமீட்ரு 10 mm இன்ட்டு பை, டயாமீட்ரு வந்து 10 mm. டீனா திக்னஸ். சரிங்களா? டீனா திக்னஸ்ஸு 3 mm சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 mm இன்ட்டு மெட்டீரியல், ஒர்க்கிங் மெட்டீரியல் 420 மெகாபாஸ்கல். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 39.5
56 கிலோ நியூட்டன். சரிங்களா? இந்த யூனிட் கன்வர்சேஷன்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதாவது எம்எம்ல டைரெக்டாக எடுக்கணும்னா எம்எம்ல போடுங்க, இல்லை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இங்கெல்லாம் எம்எம்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டயமீட்டரில் எம்எம்ல இருக்குது, திக்னஸ் எம்எம்ல இருக்குது. அதை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணாலோ இல்லை அப்படியே போட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவை கரெக்டான யூனிட்டில் கொண்டு வரணும். சரிங்களா? இதுக்கான ஆன்சரே 39.56 தான். நமக்கு இங்கே தேவையான ஃபார்முலா ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பஞ்சிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப்பி ஈக்குவல் டு பை இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் தி மெட்டீரியல், அதாவது ஹோல் பண்ணுற அந்த சைஸ். சரிங்களா? பை இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் இன்ட்டு திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் இன்ட்டு சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். இங்கே டிஎஸ் கூட போட்டுக்கோங்க, சியர் ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த வேல்யூ வரும். 39.56 கிலோ நியூட்டன் வரும். சரிங்களா? யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? மறுபடியும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 66 கொஸ்டின். இன் ஏ கிரீன் சாண்ட் மோல்டிங் ப்ராசஸ் யூனிஃபார்ம் ரேமிங் லீட்ஸ் டு. இந்த கிரீன் சாண்ட் மோல்டிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்ட் கொஸ்டின் தான். அதில் யூனிஃபார்ம் ரேமிங் வந்து எதை வந்து வழிநடத்துது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? யூனிஃபார்ம் ரேமிங் இந்த மோல்டிங் ப்ராசஸில் எதை வழிநடத்துதுன்னா கிரேட்டர் டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கேஸ்டிங். சரிங்களா? அதாவது கேஸ்டிங் பண்ணுறோம்ல, ஒரு பொருளை உருவாக்குறப்போ அதோட டைமென்ஷனல் குவாலிட்டியை வந்து எல்லாம் அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி நல்லா க்யூராக கரெக்டாக கொடுக்குன்றது ஒரு காரணம் தான். அதுதான் யூனிஃபார்ம் ரேமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஆன்சர் சி, கிரேட்டர் டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம கேஸ்டிங் மூலயமா உருவாக்குற அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அதோட மீனிங். சரிங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யூனிஃபார்ம் ரேமிங்கோட பர்பஸ். ஓகேங்களா? எங்கன்னா கிரீன் சாண்ட் மோல்டிங் ப்ராசஸில். இதுக்கு தான் அதோட ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 67. விச் ஆஃப் த ஃபாலோவிங் வெல்டிங் ப்ராசஸ் டஸ் நாட் யூஸ் கன்சூமபிள் எலக்ட்ரோட்ஸ்? இந்த நாலுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங். சரிங்களா? கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் தான் கன்சூமபிள் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணாது. சரிங்களா? இந்த ஃபாலோவிங் ப்ராசஸில் எந்த ப்ராசஸ் வந்து கன்சூமபிள் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணாது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? யூஸ் பண்ணாத ஒரு வெல்டிங் ப்ராசஸ் எதுனா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் தான் கன்சூமபிள் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணாது. சரிங்களா? அப்போது இந்த மற்ற வெல்டிங் ப்ராசஸ் பற்றி சிம்பிளாக பார்த்துடலாம். கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொன்னால் அதோட இன்னொரு நேம் நம்மளுக்கு தெரியும். இன்னொரு நேம் என்னன்னா டிஐஜின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு நேமு டிக் வெல்டிங் சொல்லுவாங்க. டங்ஸ்டன் இனட் கேஸ் வெல்டிங். சரிங்களா? அதாவது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இன்னொரு நேம் தான் டிஐஜி, டிக் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், ஜிடிஏடபிள்யூ, அதான் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங். இதோட இன்னொரு நேமு டிக் வெல்டிங், டிஐஜி, டங்ஸ்டன் இனட் கேஸ். சரிங்களா? டங்ஸ்டன் இனட் கேஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? என்னென்ன இனட் கேஸ் இருக்குது? இனட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆர்கானு, ஹீலியம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கானு, ஹீலியம். இந்த ஆர்கான் ஹீலியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனட் கேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கேஸ் கூடயும் கெமிக்கலாக ரியாக்ட் ஆகாது. சரிங்களா? கம்பைன் வித் அதர் கேஸ். மற்ற கேஸ் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கேஸ் கூடயும் கெமிக்கலாக ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனட் கேஸோட, அதாவது டிக் வெல்டிங்கோட முக்கியமான தகவல். ஓகேங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சப்மெர்ஜ்டு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்தது சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஆர்க் வெல்டிங் இஸ் ப்ராசஸ் ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் பை அன் ஆர்க். சரிங்களா? ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் மூலிமா ஜென்ரேட் ஆகும். ப்ரொடியூஸ்டு பெட்வீன் பேர் கன்சியூமபிள் எலக்ட்ரோட். சரிங்களா? இங்கே வந்து எலக்ட்ரோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரோட் வந்து எது யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது தான் கேள்வி. ஆனால் இதெல்லாம் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன எலக்ட்ரோட்னா பேர் எலக்ட்ரோட்.
பேர் எலக்ட்ரோட் ஒயர் சரிங்களா, பேர் எலக்ட்ரோட் ஒயர் அண்ட் த ஒர்க் பீஸ் ஓகேங்களா. இந்த எலக்ட்ரோட் ஒயரையும் ஒர்க் பீஸையும் நம்ம அதை கான்டாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதிகப்படியான ஒரு ஆர்க் கிரியேட் ஆகிட்டு ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. அதுதான் சப்மிர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போது இதை பாருங்கள், ஃப்ளக்ஸ் கோட்டட் ஆர்க் வெல்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SMAW, அதாவது SMAWன்னு சொல்லுவாங்க. ஷீல்டட் சரிங்களா, ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங். இது ஒரு ஃபியூஷன் வெல்டிங் ப்ராசஸ் சரிங்களா. இதோட டைப் என்னன்னா இது வந்து ஒரு ஃபியூஷன் வெல்டிங் ப்ராசஸ். இது என்ன பண்ணுன்னா ஒர்க் பீஸுக்கும் எலக்ட்ரோடுக்கும் இடையில ஆர்க்கை வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா. ஒர்க் பீஸுக்கும் எலக்ட்ரோடுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணும்போது ஆர்க்கை வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா. இதான் அதோட பர்பஸு. இது வந்து ஒரு ஃபியூஷன் வெல்டிங் ப்ராசஸ் சரிங்களா. அதான் ஃப்ளக்ஸ் கோட்டட் ஆர்க் வெல்டிங். இன்னொரு நேம் என்னது, ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் ஏல என்ன இருக்குது, கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் சரிங்களா. கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கோட இன்னொரு நேமு MIG, அதாவது மெட்டல் இனட் கேஸ் வெல்டிங் சொல்லுவாங்க, மிக் வெல்டிங் சொல்லுவாங்க. டிக் வெல்டிங்னா இது டிக் வெல்டிங் சரிங்களா. இது மிக் வெல்டிங், கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் தான் மிக் வெல்டிங். இதோட ஷார்ட் ஃபார்மு GMAW சரிங்களா. GMAW, கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங். இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்கும். நான் நோட் பண்ணிக்கோங்க, ஹை ஸ்பீடாக இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், அதிக செலவு இருக்கும். இந்த வெல்டிங்கோட முக்கியமான பாயிண்ட்ஸு, ஹை ஸ்பீடில் நடக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ரொம்ப பொருட்செலவாக இருக்கும் ஓகேங்களா. இன்னொரு நேம் என்னது, மெட்டல் இனட் கேஸ் வெல்டிங் சொல்லுவாங்க சரிங்களா. மிக் வெல்டிங். டிக் வெல்டிங்னா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்னா டிக் வெல்டிங் சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கோட முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 7 இதோட முடியுது. நம்ம பார்ட் 8 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. அதே போல் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி பாருங்கள் சரிங்களா. பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸு இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரில் 200 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 200 கொஸ்டின் இதுமாதிரி டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு படித்த ஃபீல் வரும், டாபிக் கவர் பண்ணுற ஃபீல் வரும். நம்ம ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் 200 கொஸ்டின்னா ஒரு 4 கொஸ்டினில் ஒரு 800 கொஸ்டின் ஒரு கவர் பண்ண மாட்டோமா, அப்படி பார்க்குறப்போ ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் ஒரி பண்ணி தேவை, புக்கு வச்சு ரெஃபர் பண்ணி நான் சொல்கிற விஷயத்தை நோட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. நம்ம பார்ட் 8 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.